நாளைக்கு உலகம் முழுவதும் காதலை கொண்டாட காதலர்கள் தயாராகி வராங்க. சாக்லேட் துவங்கி டெடி வரையில ஒவ்வொரு நாளும் தினுசு தினுசா காதலை கொண்டாடி வராங்க. இதுல காதலியோ காதலனோ கிடைக்காம கொண்டாட்டங்களுக்கு ஏங்கி வருபவர்களும் இருக்காங்க. நாளை வேலண்டைன்ஸ் டே தினத்துல தங்களுடைய காதலன் காதலிக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்பயே பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய இதயங்களை வெல்வது எப்படி? நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு அவர்களுக்கு பிடிச்சமானதாக இருக்குமா? இதோ இந்த வீடியோவில் சில ஐடியாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ரோஜா, சாக்லேட் மற்றும் இரவு உணவு விருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ப்ரைஸ் நிகழ்வுகள் நடக்குது. உங்களுடைய அன்பான இணைக்கு வேடிக்கையான, மனதை கவரும், மறக்க முடியாத ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது கிஃப்ட் தான். அந்த கிஃப்டை புதிய வழியில் உறவை உயிரோட்டமாக மாற்றும் வகையில் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஐடியா கொஞ்சம் பழசு தான், ஆனால் உங்களுடைய உணர்வுகளை காகிதத்தில் வெளிப்படுத்துவது ரொம்பவே அர்த்தமுள்ளதாக இருக்கும். உங்கள் இணையருக்கு காதல் கடிதம் எழுதலாம். அதில் நீங்கள் அவங்கள நேசிக்க தொடங்கிய தருணம், சிறப்பு தருணங்கள், எதிர்காலத்திற்கான கனவுகள், இதை எல்லாத்தையுமே எழுதினா இது அவங்களுடைய இதயத்தை தொடும், உங்களுடைய உறவையும் பலப்படுத்தும். சின்னஞ்சிறிய பரிசுகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் இணையருக்கு ரோஜாக்கள், சாக்லேட்கள் இல்லைனா தனிப்பட்ட பரிசுகளை அனுப்பலாம். அதில் ஒரு இனிமையான செய்தியை சேர்க்கலாம். அன்பை சொல்ல எளிமையான சிறிய வழி இது. உங்கள் இணையரை ஒரு அழகான இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துக்கு கூட்டி போகலாம். 2 பேருமே ஒன்றாக அழகான புகைப்படங்களை எடுத்துக்கொண்டே இயற்கையுடைய அழகை அனுபவிக்கலாம். உங்கள் துணைக்கு பிடித்த இடத்துல சுற்றுலாவை திட்டமிடுங்க. பிடிச்ச தின்பண்டங்கள், பானங்கள் மற்றும் சில பிடித்த பாடல்களுடைய பிளேலிஸ்ட்டை கொண்டு வாங்க. இது உங்கள் 2 பேருக்கும் இடையிலான தனிப்பட்ட உறவை மேலும் ஆழப்படுத்தும். இந்த காதலர் தினத்தில் உங்கள் யோசனைகளோட உங்கள் இணையருக்கு ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுக்கலாம். உங்களுடைய அன்பு, கவனிப்பு மற்றும் கவனம் ஆகியவை சிறந்த பரிசுகள். உங்கள் துணையின் ஆர்வங்கள் மற்றும் பிடித்த விஷயங்களை கவனித்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான நாளை உருவாக்கலாம். அதோட ஏதாவது ஒரு திரைப்படம், பரிசு, இரவு அல்லது மதிய உணவுக்கான திட்டங்களை முன்னெடுக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டா முன்கூட்டியே அங்கே விசாரித்து முன்பதிவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். கடைசி நிமிஷத்தில் அவசரமாக அந்த நாளை, அந்த தருணத்துடைய மகிழ்ச்சியை வீணாக்காதீர்கள். உங்களுடைய காதலர் தின திட்டம் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.